ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைக்கு வீடியோ ஒரு சின்ன புதுமையான வீடியோ. நம்ம ஊரில் நிறைய பேருக்கு கோவா போகணுன்ற ஆசை இருக்கும். எனக்கும் கோவா போகணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இப்போ நிறைய வாட்டி நான் போயிட்டு இருந்தேன் கோவாக்கு. எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு நான் நினச்சாலே நான் முதல்ல கன்சிடர் பண்ணுற ஊர் கோவா தான். ஸோ கோவா ஓரளவுக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால இங்கேருந்து போகிற மக்களுக்கு கோவா போகிறதுக்கு ஒரு சின்ன கைடாக ஒரு வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியை அதை மேக் பண்ணுறேன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னென்ன பட்ஜெட்டில் கோவாக்கு போகலாம், கோவாக்கு போகிற பட்ஜெட்டை எப்படி செலவு பண்ணலாம், எந்தெந்த இடத்த கோவாவில் பார்க்கலாம், நம்மளோட டைம் எப்படி நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம், எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிடலாம் போன்ற விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதல்ல நம்ம கோவாவை பற்றி லைட்டாக பேசிடுவோங்க. ஆக்சுவலாக கோவா அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாலையும் சரி, நம்மளுடைய பாப்புலர் மீடியாலையும் சரி, ஏதோ ஒரு கிளப்பிங் டெஸ்டினேஷன் மாதிரியே ஒரு பிக்சர் கொடுத்துட்றாங்க. கோவாவில் கிளப்ஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் கிளப்பை தாண்டி கோவா அப்படின்றது ஒரு அருமையான கிராமங்க. ஆக்சுவலாக கோவான்றது ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த மாதிரி எல்லா விதமான கல்ச்சரையும் ஏற்றுக்கிற கிராமமாக அது இருந்ததுனால நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை வந்து தவறா பார்க்காது அப்படின்றதுனால எல்லாரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை முறையில் வாழ ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சென்னையை பற்றி யோசிப்போம், தமிழ்நாட்டை பற்றி யோசிப்போம், டெல்லியை பற்றி யோசிப்போம், பாம்பேயை பற்றி யோசிப்போம், கல்கட்டாவை பற்றி யோசிப்போம். ஆனால் நம்ம யோசிக்காத ஒரு ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. கோவா கிட்டத்தட்ட 600 வருஷமா முகல் அல்லாத இன்வேடர்ஸ் கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 14 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுன்னா பார்த்துக்காங்களேன். 1961 தான் கோவாக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஆனால் கோவன் பீப்புள் ரொம்ப டாலரண்ட் பீப்புளுங்க. கோவாவில் இருக்கிற மக்கள், கொங்கணி மக்கள் எப்பயுமே வந்து ரொம்ப அமைதியாக தான் பேசுவாங்க. இது மோஸ்ட்டாக 1970s நிறைய ஹிப்பீஸ் வந்து பல்வேறு கண்ட்ரிலேருந்து கோவாக்கு வந்து செட்டில் ஆனாங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கோவா பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து கோவா அப்படின்னாலே அந்த ஹிப்பி கல்ச்சரும், இன்னும் நிறைய பேர் இடத்துல நியூட் பீச் இருக்கிறதாவும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த பீச்சும் அங்கே கிடையாது. அங்கே ஆல்கஹால் சீப்பாக இருக்கிறதுனாலையும் கசினோ இருக்கிறதுனாலையும் அது இன்னும் வெறும் கிளப்பிங் டெஸ்டினேஷன் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது கோவா. கோவான்றது கிளப்பும் இருக்கிற ஒரு இடம், பட் அதை தாண்டி ஒரு அற்புதமான கிராமம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, எந்த மாசத்துல கோவாக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகக்கூடாத மாதம் எதுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசத்துல போகாதீங்க. ஏன் போகாதீங்கன்னா, அதுதான் கோவாவுடைய பீக் சீசன் சொல்லுவாங்க. பீக் சீசனாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் அட்லீஸ்ட் 3 மடங்கு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். 1000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய ஹோட்டல் ரூமு கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டியிருக்கும். ஃப்ளைட் ரேட்டு 3 மடங்கு இருக்கும். அங்கே நீங்கள் ஊர் சுற்றி பார்க்கணுன்னா பைக் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். 300 ரூபாய்க்கு ரெண்ட் எடுக்க வேண்டிய பைக் 1000 ரூபாய்க்கு ரெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நவம்பர் எண்டு, டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்தில் கோவா போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, அந்த பார்ட்டி சீசனில் நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேணால் நீங்கள் அந்த டைமில் ட்ராவல் பண்ணலாம். சரி, போகக்கூடிய மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி டு ஏப்ரல் ஒரு நல்ல மாதம், செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நல்ல மாதம். கொஞ்சம் ரொமான்டிக்காக வேணும், ஹனிமூன் போக போகிறீங்க அப்படின்னா ரெய்னி சீசனில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஜூன், ஜூலை நல்ல மாதங்களாக இருக்கும். மே மாதம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ மே மாதத்தை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. கோவாக்கே கிட்டத்தட்ட லைட்டாக தண்ணி கஷ்டம் வர ஒரு மாதம் அது. ஸோ ஸ்விம்மிங் பூல்லாம் கூட தண்ணியை ரிப்ளனிஷ் பண்ணியிருப்பாங்களான்னு கூட தெரியாது. ஸோ மே மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, கோவாக்கு சிங்கிளாக போனோன்னா என்ன பட்ஜெட்டில் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பட்ஜெட்டில் போனோன்னா 7 நாளாவது நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்குங்க. கோவாவுடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்க இடத்துக்கு பேர் வந்து வாஸ்கோ ட காமா. ஸோ சென்னையிலேருந்து வாஸ்கோ ட காமா போகிற ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் 1:30 மணிக்கு கிளம்பும். இதனுடைய டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 480 ரூபாய். நார்மல் ஸ்லீப்பருடைய ரேட் சொல்கிறேன் நான். அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு ட்ரெயின் தர்ஸ்டே கிளம்பும். அதுக்கும் 480 ரூபாய் தான் டிக்கெட். கோவாக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் போங்க. ஏன்னா கர்நாடகாலேருந்து கோவா போகிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நிறைய ஃபாரஸ்ட் வழியாக போகும். ரொம்ப அற்புதமான சீனிக்கான இடங்கள் மூலமாக போகும். தூத்சாகர்ன்ற ஒரு அற்புதமான வாட்டர் ஃபால், அந்த வாட்டர் ஃபாலை தாண்டி போகும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் போங்க. எனக்கு 7 நாள் இல்லை, கம்மியாக தான் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பிரேக் ஜர்னி பண்ண வேண்டியிருக்கும். மற்ற நாட்களில் வந்து சென்னையிலேருந்து கோவாக்கு எந்த ட்ரெயின் சர்வீஸும் கிடையாது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து கோவாக்கு போக வேண்டியதாக இருக்கும். ட்ரெயின் ஜேர்னி 24 மணி நேரம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரி, கோவாவில் போய் இறங்கின உடனே கோவாவில் டாக்ஸிலாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. மெட்ராஸ் மாதிரி அட்லீஸ்ட் 3 மடங்கு காஸ்ட்லி கோவாவில். ஸோ டாக்ஸியில் உங்களால் எந்த இடத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. பஸ் சர்வீஸும் அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம சென்னையில் இருக்க அளவுக்கு பஸ் சர்வீஸ் வந்து கோவாவில் கிடையாது. அதுவும் பழங்காலத்து பஸ் தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கோவாவை சுற்றி பார்க்கறதுக்கு பெஸ்ட் வழி எதுன்னு கேட்டிங்கன்னா பைக்கு தான். நீங்கள் ஆஃப் சீசனில் நான் சொன்ன மாதிரி போனீங்கன்னா 300 ரூபாய் ஒரு நாளைக்கு பைக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 நாளைக்கு நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு வச்சுப்போமே, 1500 ரூபாய் ஆகும். பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் பைக்குக்கு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். பைக் ஹையரை பற்றி உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஆக்டிவா போன்ற பைக்குகளுக்கு 300லேருந்து 450 ரூபாய் இருக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஆஃப் சீசனில். மற்ற கியர் பைக்ஸுக்கெல்லாம் தான் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. 700, 800, 1000 ரூபாய் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. காருக்கெல்லாம் வந்து அநேகமாக ஒரு 1000லேருந்து 1200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. நீங்கள் போனீங்கன்னா உங்களோட லைசன்ஸ், ஒரிஜினல் லைசன்ஸையும் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஒரிஜினல் லைசன்ஸை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. நீங்கள் பைக்
என்னைக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட ஒரிஜினல் லைசன்ஸை கொடுப்பாங்க. நீங்கள் எந்த டைமில் பைக் எடுக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு பைக் எடுத்தீங்கனாலும் அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு பைக் உண்டு. ஒரு நல்ல ஏசி ரூமு, ஸ்விம்மிங் பூலோட தங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு பேச்சுலர்ஸ் தங்கக்கூடிய ஒரு இடம் ஒரு 900 ரூபாயில் கிடைக்கும். ஸோ 5 நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 4500 ரூபாய் ஆகும். சாப்பாடு ஒரு 400 ரூபாவது செலவாகும் ஒரு நாளைக்கு. ஏன்னா கோவாவில் கொஞ்சம் சாப்பாடு காஸ்ட்லி தான். ஸோ அதில் ஒரு 2000 ரூபாய் செலவாகும். நீங்கள் எங்கேயாவது பாருக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலோ இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு இடத்துல சின்ன என்ட்ரி அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள்லாம் சேர்ந்து ஒரு 1000 ரூபாய் செலவாகும். ஸோ பட்ஜெட் மினிமம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தனியாக சிங்கிளாக போனீங்கன்னா 10,500 ரூபாய் ஆகும். ஆனால் அட்லீஸ்ட் ஒருத்தராவது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட வர வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்ஜெட் டிராஸ்டிக்காக கம்மியாகி 7200 ரூபாய் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பைக்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், ரூமை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது 2 தான் அதிகபட்சமாக உங்களுக்கு செலவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய செலவு கம்மியாகிறதுனால வெறும் 7200 ரூபாய்க்கு நீங்கள் கோவா போயிட்டு வர முடியும் மெட்ராஸ்லேருந்து. கொஞ்சம் மிட் லெவல் பட்ஜெட்டில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஓரளவுக்கு இன்னும் நல்ல ஹோட்டலில் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 1500 ரூபாயில் எடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஹோட்டலே கோவாவில் கிடைக்கும் உங்களுக்கு ஆஃப் சீசனில். கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு லீவ் கிடைக்காதுன்னா ஃப்ளைட்டில் போகிறது நல்லது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா 1700லேருந்து 2600 ரூபாய்க்குள்ளே டிக்கெட் இருக்கும். இது கிட்டத்தட்ட ட்ரெயினோடைய 3rd ஏசியோடைய ரேட்டுக்கு தான் இருக்கும். ஸோ ட்ரெயினில் 3rd ஏசியில் போகிறதுக்கு நீங்கள் அழகாக ஃப்ளைட்லேயே போயிடலாம். 1.5 மணி நேரத்தில் போய் நீங்கள் கோவாவில் இறங்கிடலாம். இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக் டேல போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. வீக் டேல போனீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ரேட்டும் கம்மியாக இருக்கும், மற்ற எல்லா இடங்களும் காலியாகவும் இருக்கும், அதுலேயும் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். ஸோ ஒரு மிட் பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 14,000 ரூபாய் செலவாகும். சரி, இப்போ கோவாவுடைய ஓவர்வியூ எடுத்துப்போம். நம்ம கோவாவில் 3 பகுதிகள் இருக்குங்க. சவுத் கோவா, சென்ட்ரல் கோவா, நார்த் கோவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சவுத் கோவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கிராமமாகவே இருக்கிற ஒரு கோவா. கொஞ்சம் நிறைய நாள் நீங்கள் தங்க போகிறீங்க, லேட் பேக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு கிளப்பிங்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சவுத் கோவாவில் இருக்கலாம். ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன், நான் ஒரு வாட்டி தான் சவுத் கோவாவில் தங்கியிருக்கேன், பட் எனக்கு அந்த அளவுக்கு சவுத் கோவா பிடிக்கல. பனாஜி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்த. இதுதான் கோவாவோடைய சிட்டி சென்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுதான் கோவாவுடைய எல்லா பாட்டுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு சென்ட்ரல் பிளேஸ். அடுத்தது நார்த் கோவா. நார்த் கோவா தான் ஹாப்பனிங் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்த் கோவாவில் தான் எல்லா கிளப்ஸும் இருக்கு. ஆஃப் சீசனில் பார்ட்டி நடக்கிற ஒரே இடம் நார்த் கோவா தான். ஆன் சீசன் மட்டும்தான் சவுத் கோவாவில் பார்ட்டி எல்லாம் நடக்கும். ஆன் சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இது 3 மாதம் தான் ஆன் சீசன் சொல்லுவோம். ஸோ மற்ற எந்த மாதங்களில் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு நார்த் கோவா தான் ஐடியல். சரி, நார்த் கோவாவில் எங்கே தங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 இடத்துல தங்கலாங்க. ஒன்று கண்டோலம். கண்டோலமில் உங்களுக்கு ஹோட்டல் ரேட்டும் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு அது ஒரு சென்டர் பாயிண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சென்ட்ரல் கோவாவான பனாஜிக்கு போகிறதுனாலும் போகலாம், நார்த் கோவாவில் இருக்க மற்ற பீச்சஸ் நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், டாப்பில் நார்த் எண்டில் இருக்கிற பல பீச்சஸும் பல இடங்களுக்கும் நீங்கள் போகணுன்னாலும் போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டோலமில் தங்குனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவும் இருக்கும், எல்லா இடத்துக்கும் ஆக்சசபிளாகவும் இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் சூப்பரான இடத்துல நீங்கள் தங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிங்கட்னு சொல்லுவோம். அதுதான் நார்த் கோவாவுடைய சென்டர் பாயிண்ட். இது ரொம்ப ஒரு ஹாப்பனிங்கான இடம். இங்கேருந்தும் நிறைய விஷயங்கள் ஆக்சசபிளாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஹோட்டல் ரேட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவுடைய பார்ட்டி பிளேஸ் பாகா பீச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாகா பக்கத்தில் நீங்கள் தங்கினீங்கன்னா நீங்கள் பல்வேறு விதமான பார்ட்டிஸ் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஆக்சசபிள் லொகேஷனாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா அஞ்சுனா, வேகத்தார்னு 2 பீச் இருக்கும். அது எந்த மாதிரியான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட லைட்டாக கிராமத்தோட ஃபீலும் வச்சுக்கிட்டு அப்பப்போ பார்ட்டி நடக்கிற இடம். கொஞ்சம் உங்களுக்கு சவுண்டே இல்லாமல், நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாமல், நிறைய கடைகள் இல்லாமல் அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அஞ்சுனாலேயோ இல்லாட்ட வேகத்தார்லையோ தங்கலாம். அதுக்கும் மேலே போனீங்கன்னா இன்னும் நிறைய பீச்சஸ் இருக்கு. பட் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் மற்ற இடங்களில் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு பஸ் சர்வீஸும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ மேக்ஸிமம் கந்தோலம், கேலங்கட், பாகா, அஞ்சுனா இல்லை வேகத்தாரில் தங்க பிளான் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பனாஜிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஏர்போர்ட் பக்கத்துலேயே கூட ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். பட் ஆனால் அது அந்த அளவுக்கு ஹாப்பனிங்கான ஒரு இடமா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்த் கோவாவுக்கு வந்துடுறது நல்ல விஷயம். கோவாவில் நீங்கள் ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னு இருந்தாலும் கோவாவுடைய ஷட்டில் பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். நீங்கள் காரில் போகணும் அப்படின்னாலும் போகலாம். பட் காரில் 1 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு 25 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போக வேண்டிய எல்லா இடங்களுமே அட்லீஸ்ட் 40 கிலோமீட்டர் இருக்கும். 1200லேருந்து 1400 ரூபாய் தேவைப்படும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும். ஆனால் ஷட்டில் சர்வீஸில் போனீங்கன்னா 50லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துடலாம் நீங்கள் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு. ஷட்டில் சர்வீஸ்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பனாஜிலேருந்து டேரெக்டாக கண்டோலமுக்கு ஒரு பஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வாஸ்கோவில் இறங்கினீங்கன்னா வாஸ்கோலேருந்து பனாஜிக்கு ஒரு பஸ், பனாஜிலேருந்து கண்டோலமுக்கு ஒரு பஸ், நடுவில் எங்கேயும் பஸ் நிற்காது, டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ். இதுக்கு பேர் கடம்பா பஸ் ஷட்டில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக கிடச்சிரும். நீ இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா இறங்கின இடத்துல பைக்கை ஹேர் பண்ணிட்டு பைக்லேருந்தே அங்கேருந்து கிளம்பி வரலாம். பட் உங்ககிட்ட லக்கேஜ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கோவாவில் இறங்கிட்டீங்க. கோவாவில் எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத லைட்டாக பார்ப்போம். முதல் நாள் கோவாவில் இறங்கினோடனே லைட்டாக பக்கத்தில் இருக்க பீச்செல்லாம் சுற்றி பார்த்துக்கோங்க. சுற்றி பார்த்துட்டு நீங்கள் இப்போ கந்தோலமில் இருக்கீங்கன்னா கந்தோலம்லேருந்து லெஃப்ட்டுக்காக போனீங்கன்னா அகுவாடா ஃபோர்ட் போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற சில இடங்களில் பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா இன்னும் ஒரு 15லேருந்து 18 கிலோமீட்டர்
கிலோமீட்டரில் உங்களுக்கு சப்போரா ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பைக் இல்லைன்னா வந்து கோவாவில் சுற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஃபேமிலியோட போகிறீங்கன்னா கார் கூட நீங்கள் ஹையருக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அகுவாடா சப்போரா ஃபோர்ட் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தீங்கன்னா பாகா, கேலங்கட் போன்ற பீச்சுகள்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அங்கே போகலாம். இல்லாட்டா ரூமுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் அர்வாலம் ஃபால்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். அங்கேருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஒரு அற்புதமான ஃபால்ஸுங்க, ரொம்ப பழமையான ஃபால்ஸ் கூட. போகிற வழியில் ஒரு கேவ்ஸும் இருக்கும். ஸோ இந்த டிரைவ் வந்து ஒரு அற்புதமான டிரைவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ காலையில் கிளம்புனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் கந்தோலம்லேருந்து அர்வாலம் ஃபால்ஸுக்கு வந்துடலாம். ஃபால்ஸில் வந்துட்டு லைட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்னில் வரும்போது பனாஜியை தாண்டி தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும். பனாஜியில் அப்படியே டோனாபாலா அப்படின்ற ஒரு லொக்கேஷன் இருக்கும். அது ஒரு வியூ பாயிண்ட்டு, ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 270 டிகிரிஸ்க்கு உங்களுக்கு கடலே இருக்கும். நீங்கள் அந்த பாயிண்ட்டில் போய் நின்றீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான இடமா இருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அங்கேயே கூட கொஞ்ச நேரம் நீங்கள் செலவு பண்ணலாம். அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா மிராமர் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்கும். அதுதான் சன்செட் பீச்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 6 மணிக்கு அங்கே போயிட்டீங்க அப்படின்னா சன் செட் ஆகிறது அப்படியே பார்த்துட்டு அங்கே நிறைய பானிபூரி, பேல்பூரி கடலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல லைட்டாக சாப்பிட்டுட்டு வேணும்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதுக்கு நடுவில் மியூசியம் அங்கே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ மியூசியமுக்கும் போயிட்டு, மியூசியம் ரொம்ப அற்புதமான மியூசியம், நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம் அது. ஸோ மியூசியம் போயிட்டு அப்படியே உங்களுடைய ரூமுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ ஈவினிங் எங்கேயாவது பார்ட்டிக்கு, கிளப்பிங் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட போயிட்டு வந்துடலாம். அடுத்தது மூணாவது நாள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சி ஆக்டிவிட்டீஸ்க்கு பிளான் பண்ணிக்கோங்க. எய்தர் இந்த ஸ்னார்க்லிங் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் உங்களுக்கு சீ சிக்னஸ் இருந்ததுன்னா, அதாவது கடலில் போனீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா போகாதீங்க. ஏன்னா வந்து 1.25 மணி நேரம் கட்டுமரத்தில் உங்களை கடலுக்கு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கிராண்ட் ஐலண்டுன்னு ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த ஐலண்ட் பக்கத்தில் எக்யூப்மெண்ட் கொடுத்து கடலில் குதிக்க சொல்லுவாங்க. அழகாக ஜாலியாக கடலில் குதிச்சு விளையாடலாம். ஸ்னார்க்லிங் எக்யூப்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ தண்ணி கடியில் இருக்க விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் செய்யலாம். ஸ்கூபா டைவிங் மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுவும் செய்யலாம். அப்படி இந்த அளவுக்குலாம் எனக்கு தலைவலியை வரைச்சிக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பீச் பக்கத்துலேயே இருக்கிற சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதாவது வந்து பேராகிளைடிங், பேராசெயிலிங் போன்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பீச் ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு ஈவினிங்காக கசினோ போகிறதுனா போகலாம். இல்லை கசினோக்கு பதிலாக ஏதாவது கிளப்பிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் போகலாம். கசினோக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோவாவில் நிறைய கசினோஸ் இருக்குது. ஆன்ஷோர், ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலில் இருக்கிற கசினோஸும் இருக்குது, லேண்டில் இருக்க கசினோஸும் இருக்குது. லேண்டில் இருக்க நிறைய கசினோஸில் எல்லா சூதாட்டங்களும் இருக்காது. இந்தியன் கவர்மெண்ட் அதை ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ பனாஜிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே மண்டோவி ரிவர் அப்படின்ற ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்று மேலே தான் வந்து நிறைய கசினோஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கசினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்டின் ஜாக்கும் சொல்லுவேன், இல்லை டெல்டின் ராயலும் சொல்லுவேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து கசினோஸில் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே லீடர்ஸ் வந்து டெல்டின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டின் ஜாக்ன்றது ஓரளவுக்கு பட்ஜெட்டில் இருக்கும். டெல்டின் ராயல்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டெல்டின் ஜாக்கில் காலையில் போனீங்க அப்படின்னா வந்து 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானில் போனீங்கன்னா 1500 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு லஞ்ச் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. புஃபே லஞ்சு, ரொம்ப அற்புதமான லஞ்சு. 1500 ஓடிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஓடிபிசி அப்படின்னா என்னென்னா அதை நீங்கள் கேஷ் பண்ண முடியாது. ஆனால் அதை வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் கேஷ் பண்ணிக்க முடியும். 3 டினாமினேஷனில் தான் கொடுப்பாங்க. 3 500 காயின் கொடுப்பாங்க. ஸோ மினிமம் பெட்டி நீங்கள் 500 ரூபாய் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் எந்த விளையாட்டு விளையாடினீங்கனாலும். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கசினோவை பற்றி, நீங்கள் எத்தனை வாட்டி ஜெயிச்சிங்கனாலும் தி ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ்னு ஒரு ரூல் இருக்குங்க. அதாவது என்னென்னா கசினோவில் முன்னாடி நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சிங்கனாலும் கடைசியில் ஜெயிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கசினோ தான். ஸோ கசினோவில் போய் ஜெயிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துலலாம் உள்ளே போகாதீங்க. உள்ளே போய் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு லைட்டாக அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு வரணும்னா போகலாம். அப்படி காலையில் போகிறதா இருந்தீங்கன்னா வந்து எந்த கேம் நீங்கள் விளையாடிங்கனாலும் ஜெயிச்சிங்கனாலும் தோத்திங்கனாலும் 3 நிமிஷம் தான்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. லஞ்சுன்றது 1 o'clock இருக்கும் மதியானம். ஸோ லஞ்சு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா நல்லா லஞ்ச் சாப்பிட்டுட்டு லைட்டாக விளையாடிட்டு வெளியில் வந்துருங்க. ஏன்னா அதுதான் நல்லது. இதே டெல்டின் ராயல் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கசினோ. 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஆனால் அதுக்கு மினிமம் என்ட்ரி வந்து 4500 ரூபாய். இதே நீங்கள் ஈவினிங்கில் போகலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்லிமிடெட் ஆல்கஹால், அன்லிமிடெட் ஃபுட்டு 2500 ரூபாயிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் வீக் டேல. வீக்கெண்டில் வந்து அது 3500 ரூபாய் நினைக்கிறேன். டெல்டின் ஜாக்ன்றது சின்ன கப்பல், டெல்டின் ராயல்ன்றது பெரிய கப்பல். ஸோ உங்களோட பட்ஜெட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேசினோ போகிறதுனா போயிட்டு வந்துக்கலாம். மற்ற கசினோஸும் இருக்குது. கசினோ பிரைடு 1, 2, மகாராஜா கசினோ தான் வந்து நம்ம கோவா படத்தில் பார்த்த கசினோ. இந்த மாதிரி பல்வேறு கசினோவும் இருக்குது. இப்போ 3வது நாள் முடிச்சுட்டு 4வது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அம்போலி காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. மகாராஷ்டிராவுக்கும் கோவாவுக்கும் நடுவில் இருக்க ஒரு இடம். கந்தோலம்
எர்ணாகுளம்லேருந்து போனீங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, மலை மேலே இருக்கிற ஒரு இடம். அதில் பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக வந்து தண்ணி தான். அதாவது ஃபால்ஸ்ன்றது அங்கங்கே இருக்கிற ஒரு இடமா இருக்காது, போகிற ரோட்லலாம் ஃபால்ஸ் இருக்கும். ஒரு அற்புதமான டிரைவ் அது. ஆனால் பைக்கில் போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஏன்னா ரோடு ரொம்ப ஸ்கிட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கும். காருக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் ஒரு குரூப்பாக போனீங்கன்னா அம்போலி காட் போகிறது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். தூத்சாகர் போகிறதுக்கும் நிறைய ட்ரிப்ஸ் இருக்கும். பட் தூத்சாகர் அப்படின்றது வந்து இந்த மழை காலங்களில் க்ளோஸ்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து ஒரு அக்டோபர் எண்டு வரைக்கும் கூட வந்து தூத்சாகர் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தூத்சாகர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அக்டோபர் எண்டுலேருந்து பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே இருக்கிற டைமில் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் தூத்சாகர் போக முடியும். தூத்சாகர்ன்றது ஒரு அற்புதமான வாட்டர் ஃபால். ஸோ நீங்கள் 4வது நாளே எய்தர் அம்போலி காட்டுக்கு போயும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டா வந்து தூத்சாகருக்கு போய் யூஸ் பண்ணலாம். அம்போலி காட்டுன்றது நார்த் கோவாக்கு மேலே இருக்குது, தூத்சாகர்ன்றது சவுத் கோவாக்கு கீழே இருக்குது. ஸோ ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம், ரெண்டுத்துக்கும் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு 5வது நாள் ஷாப்பிங்க்கு வச்சுக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 நாளில் நீங்கள் ஃபுல் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ லைட்டாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாவது பீச்சுக்கு போகணுன்னா போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் நிறைய நேரம் செலவு பண்ணிவிட்டு க்ரூஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா க்ரூஸுக்கு போயிட்டு வரலாம். மண்டோவி ரிவர், அதாவது பனாஜிக்கு வந்துட்டிங்கன்னா பனாஜிலேருந்து நிறைய க்ரூஸ் ஷிப்ஸ் இருக்கும். எந்த க்ரூஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 150 ரூபாயிலேருந்து 300 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் க்ரூஸோடைய டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்குது. சில க்ரூஸில் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் சேர்த்து போட்டுருவாங்க. இப்போ 150-300 ரூபாய் இந்த ரேட்லலாம் போனீங்கன்னா சும்மா அந்த ரிவரில் கூப்பிட்டு போயிட்டு 4-5 இடங்கள் சைட் சீயிங் பிளேசஸ் காமிச்சிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். 1000 ரூபாய் ரேட்டில் இருக்கிறதுல உங்களுக்கு டின்னர் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது 5வது நாளும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இடங்கள் பார்க்க வேண்டிய ஆசைகள் இருந்ததுன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு கோவாலேருந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். இதுக்கு நடுவுலையும் நீங்கள் வந்து ஏதாவது இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாலியாக பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா கோவாவில் ரொம்ப அற்புதமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பைக் ஓட்டுறது தாங்க. வேகமாக பைக் ஓட்டுறதுல மெதுவாக ஆறாமற பைக் ஓட்டுறது. ஏன்னா போகிற எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அற்புதமாக சீனிக்காக இருக்கும். ஒரு அற்புதமான கிராமத்தில் நல்ல ரோடு இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். கோவாவில் ஒரு தலை சிறந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரோடும் ரொம்ப நல்ல ரோடாக இருக்கும். ஸோ 2 சைடும் வாய்க்கால் இது எல்லாமே இருக்கும். ஆனால் நடுவில் இருக்க ரோடு மட்டும் சூப்பர் ரோடு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கோவாவை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சைக்காலஜி இன் தமிழ் இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்வலாக அப்லோட் பண்ண மாட்டோம். ஆனால் எனக்கு கோவா அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஊர். ஸோ நம்மளுடைய மக்கள் யாராவது அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு நல்ல கைடாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கோவாவுக்கு போனீங்கன்னா சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க. ஹேவ் அ கிரேட் டைம். It's a beautiful place here. Mother Nature, you're the best gift. You give me life, let me stay here and shelter with an atmosphere. Yeah, a peaceful getaway. True love every single day. No bias, no counterweight, and I love it, but I'm not here to stay. I know I can't be judged by nobody for my actions, and since I can't be judged, I'm just trying to find satisfaction. I live life in a special way. Wake up, dream chasing every day. Living alright and okay. It's Reno and G-O-A.